ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5 செப்டம்பர் 2024. இனிய குழந்தைகளே, உங்களுக்கு இங்கே இல்லற மார்க்கத்தின் அன்பு கிடைக்கிறது. ஏன் என்றால், எனது குழந்தைகளே என்று தந்தை உளமாற சொல்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பை தேகதாரி குரு கொடுக்க முடியாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞான தாரணை இருக்குமோ, புத்தி கூர்மையாக இருக்குமோ, அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருக்கும். அவர்களின் புத்தி நண்பர், உறவினர் போன்றோரிடம் அலையாது. கூறிய புத்தி உடையவர் ஒருபோதும் படிப்பின் நேரத்தில் கொட்டாவி விடமாட்டார். பள்ளிக்கூடத்தில் ஒருபோதும் கண்களை மூடி அமர்வது இல்லை. எந்த குழந்தை அக்கறையின்றி அமர்ந்து இருப்பாரோ அவரது புத்தி இங்குமங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். அவர் ஞானத்தை புரிந்து கொள்வது இல்லை. தந்தையை நினைவு செய்வது அவருக்கு மிக கடினமாக இருக்கும். ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் மேலா, குரு மற்றும் சீடர்களின் மேலா இல்லை. இவர் நமது சீடர் அல்லது பாலோயர் அல்லது மாணவர் என்பது அந்த குருமார்களின் பார்வையில் இருக்கிறது. அது சாதாரண பார்வையாக இருக்கிறது தானே. அவர்கள் அந்த பார்வையில் பார்க்கிறார்கள். ஆத்மாவை பார்ப்பதில்லை, அவர்கள் சரீரத்தை பார்க்கிறார்கள். அந்த சீடர்களும் தேக அபிமானத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். அவரை தமது குரு என நினைக்கிறார்கள். இவர் நமது குரு என்ற பார்வையே அவர்களுக்கு இருக்கிறது. குருவிற்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இங்கே அதிக வித்தியாசம் இருக்கிறது. இங்கே தந்தையே குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என எல்லையற்ற வரலாறு புவியியலை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த குருமார்களின் உள்ளத்தில் குழந்தை என்ற அன்பு இருக்காது. தந்தையிடம் குழந்தைகளுக்கு அதிக அன்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை சொல்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எதை கற்பிக்கிறார்? அரை கல்பம், சாஸ்திரங்கள் போன்றவற்றை சொல்கிறார்கள். பக்தியின் சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். காயத்ரி, சந்தியா, வந்தனம் போன்றவற்றை கற்பித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தந்தை வந்திருக்கிறார். தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நாம் தந்தையை முற்றிலும் அறியாமல் இருந்தோம். சர்வ வியாபி என்றே சொல்லி வந்தோம். பரமாத்மா எங்கே இருக்கிறார் என்று எப்போது கேட்டாலும் அவர் சர்வ வியாபி என்று உடனே சொல்வார்கள். உங்களிடம் மனிதர்கள் வரும்பொழுது இங்கே எதை கற்பிக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் ராஜயோகத்தை கற்பிக்கிறோம். அதனால் நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக, அதாவது ராஜாவாக மாற முடியும் என்று சொல்லுங்கள். நாங்கள் மனிதர்களை தேவர்களாக மற்றும் கல்வி கற்பிக்கிறோம் என்று சொல்லும்படியான சத் சங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. தேவர்கள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள், மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறோம். அதனால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். பிறகு நீங்கள் பாவனமாக மாறுவதற்கு மிக நல்ல உத்திகளை சொல்கிறோம். இப்படிப்பட்ட உத்தியை ஒருபோதும் யாரும் புரிய வைக்க முடியாது. இது சகஜ ராஜயோகம். தந்தை பதித்த பாவனர். அவர் சர்வ சக்திவானாகவும் இருக்கிறார். அவரை நினைவு செய்தால் பாவங்கள் சாம்பலாகும். ஏனென்றால் யோகம் அக்னியாக இருக்கிறது. இங்கே புதிய விஷயங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இது ஞான மார்க்கம். ஞான கடலாக ஒரு தந்தையே இருக்கிறார். ஞானமும் பக்தியும் வெவ்வேறாக இருக்கின்றன. ஞானத்தை கற்பிக்க தந்தை வரவேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவரே ஞான கடலாக இருக்கிறார். நாம் அனைவருக்கும் தந்தை பிரம்மா மூலமாக முழு உலகையும் பாவனமாக மாற்றுகிறேன் என அவர் தானே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். சத்தியுக பாவன உலகம், கலியுகம் பதித்த உலகம். அதனால் இது சத்தியுக ஆரம்பம் மற்றும் கலியுக கடைசியின் சங்கம யுகமாக இருக்கிறது. இதை லீப் யுகம் என்று சொல்கிறார்கள். இதில் நாம் தாண்டி குதிக்கிறோம். எங்கே? பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு தாண்டி குதிக்கிறோம். அவர்கள் ஏணியில் மெல்ல மெல்ல கீழே இறங்கி வருகிறார்கள். இங்கே நாம் சீச்சி உலகிலிருந்து புதிய உலகிற்கு முற்றாக தாண்டி குதிக்கிறோம். நேராக மேலே போகிறோம். பழைய உலகத்தை விட்டுவிட்டு நாம் புதிய உலகத்திற்கு போகிறோம். இது எல்லையற்ற விஷயம். எல்லையற்ற பழைய உலகில் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். புதிய உலகில் மிக குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். அங்கே எல்லோரும் பவித்திரமாக இருக்கிறார்கள். கலியுகத்தில் எல்லோரும் அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். ராவணன் அப்பவித்திரமாக மாற்றுகிறான். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில், அதாவது பழைய உலகில் இருக்கிறீர்கள் என்று இவர் எல்லோருக்கும் புரிய வைக்கிறார். உண்மையில் ராமராஜ்யத்தில் இருந்தீர்கள். அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. பிறகு எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கீழே வந்தீர்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். யார் நல்ல அறிவாளியாக இருப்பாரோ அவர் உடனே புரிந்து கொள்வார். யாருடைய புத்தியில் வராதோ அவர் அக்கறை இல்லாமல் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பார். கவனமுடன் கேட்க மாட்டார். நீங்கள் சூடான தோசைக்கல்லை போல இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் தானே. சன்னியாசிகளும் எப்பொழுது கதை சொல்கிறார்களோ அப்போது யாராவது தூங்கி விழுந்தால் அல்லது கவனம் வேறு பக்கம் சென்றால் இப்போது என்ன சொல்லப்பட்டது என்று திடீரென்று அவரிடம் கேட்பார்.
தந்தையும் எல்லோரிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் சூடான கல்லாக அமரவில்லை தானே. நல்ல கூர்மையான புத்தியுடைய குழந்தைகள் படிக்கும் பொழுது ஒருபோதும் கொட்டாவி விட மாட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் ஒருபோதும் யாரும் கண்களை மூடி அமர்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஞானத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்வது இல்லை. தந்தையை நினைவு செய்வது அவருக்கு மிக கடினமாக இருக்கும். பிறகு பாவங்கள் எப்படி அழியும்? கூரிய புத்திகள் உடையவர்கள் நன்றாக தாரணை செய்து பிறருக்கும் சொல்வதற்கு ஆர்வம் கொள்வர். ஞானம் இல்லை என்றால் புத்தி நண்பர் உறவினர்களின் பக்கம் அலைந்து கொண்டே இருக்கும். மற்ற எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் என்று இங்கே தந்தை சொல்கிறார். கடைசியில் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. பாபா சன்னியாசி போன்றோரை பார்த்து இருக்கிறார். யார் உறுதியான பிரம்மஞானியாக இருப்பாரோ அவர் அதிகாலை அமர்ந்தபடியே பிரம்ம மகா தத்துவத்தை நினைவு செய்தபடி சரீரத்தை விட்டு விடுகிறார். அங்கே சாந்தியின் பிரவாகம் அதிகம் ஏற்படுகிறது. இப்போது அவர் பிரம்மத்தில் சென்று கலக்க முடியாது. மீண்டும் தாயின் கற்பத்தில் பிறவி எடுக்க வேண்டும். உண்மையில் மகாத்மா என்று ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்கிறார்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். மனிதர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படியே சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பூர்ண நிர்விகாரி என்று தந்தை புரிய வைக்கிறார். எனினும் அவரை சந்நியாசி என்று சொல்வதில்லை, தேவர் என்று சொல்கிறார்கள். சந்நியாசி என்று சொல்வதற்கும் தேவர் என்று சொல்வதற்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கிறது. இவர் எப்படி தேவராக மாறினார்? சந்நியாசியிலிருந்து தேவராக மாறினாரா? எல்லையற்ற சந்நியாசம் செய்தார். பிறகு புதிய உலகத்திற்கு சென்று விட்டார். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் செய்கிறார்கள். அவர்களால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய முடியாது. எல்லைக்கு உள்ளேயே விகாரத்தால் மறுபிறவி எடுக்க நேரிடுகிறது. எல்லையற்ற எஜமானராக ஆக முடியாது. ஒருபோதும் ராஜாராணி ஆக முடியாது. ஏன் என்றால் அவர்களின் தர்மமே வேறு. சந்நியாச தர்மம் தேவி தேவர் தர்மம் இல்லை. நான் அதர்மத்தை விநாசம் செய்து தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். விகாரமும் அதர்மமாக இருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றையும் விநாசம் செய்து ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வர வேண்டியிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். பாரதத்தில் எப்போது சத்தியுகம் இருந்ததோ அப்போது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. அதே தர்மம் பிறகு அதர்மமாக மாறுகிறது. இப்போது நீங்கள் மீண்டும் ஆதி சனாதன தேவி தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவர். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும். இல்லற விவகாரத்தில் நன்றாக இருங்கள். அதில் முடிந்த அளவு அமர்ந்தாலும் எழுந்தாலும் இதை உறுதி செய்யுங்கள். அப்படி பக்தர்கள் அதிகாலை எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மாலையை ஜெபிக்கிறார்கள். நீங்களும் முழு நாளுக்கும் கணக்கு பார்க்கிறீர்கள். இன்ன நேரத்தில் எவ்வளவு நினைவு இருந்தது, நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் நினைவு இருந்தது என டோட்டல் கணக்கு பார்க்கிறீர்கள். அவர்கள் அதிகாலை எழுந்து மாலையை உருட்டுகிறார்கள். சிலர் உண்மையான பக்தராக இருப்பதில்லை. சிலரது புத்தி வெளியே எங்கேயோ அலைந்து கொண்டு தான் இருக்கிறது. பக்தியால் எந்த பலனும் கிடைப்பதில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஞானம். இதனால் அதிக லாபம் கிடைக்கிறது. இப்போது உங்களுடையது உயரும் கலை. மன்மனா பவ என தந்தையை அடிக்கடி சொல்கிறார். கீதையிலும் இந்த வார்த்தை இருக்கிறது. எனினும் அதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பதில் சொல்ல வராது. உண்மையில் அதன் அர்த்தம் எழுதப்பட்டும் இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய் என பகவான் வாக்கு இருக்கிறது தானே. எனினும் அவர்களின் புத்தியில் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். அவரோ தேகதாரி, பிறவிகளில் வருபவர். அவரை எப்படி பகவான் என்று சொல்ல முடியும்? அதனால் சன்னியாசி போன்ற யாருடைய பார்வையிலும் தந்தை மற்றும் குழந்தைகள் என்பதை இருக்க முடியாது. காந்திஜியை தந்தை என்று சொன்னார்கள். எனினும் தந்தை குழந்தைகளின் சம்பந்தம் என்று சொல்ல மாட்டார்கள். இருந்தும் அவர் சகாராக இருக்கிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள் என உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இவருக்குள் எந்த தந்தை அமர்ந்திருக்கிறாரோ அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். லௌகீக மற்றும் பரலோகிக தந்தை இருவரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த பாபுஜியிடமிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. நல்லது, பாரதத்திற்கு ராஜதானி திருப்பி கிடைத்தது. எனினும் அதை ஆஸ்தி என்று சொல்ல மாட்டார்கள். சுகம் கிடைக்க வேண்டியது தானே. 2 வித ஆஸ்திகள் இருக்கின்றன. ஒன்று எல்லைக்கு உட்பட்ட தந்தையினுடையது, மற்றது எல்லையற்ற தந்தையினுடையது. பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. அவர் எல்லா பிரஜைகளுக்கும் பிதாவாக இருக்கலாம். அவரை கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தியாக எதுவும் கிடைப்பதில்லை என்று அவர் தானே சொல்கிறார். எப்போது என்னிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது என்று இவர் தானே சொல்கிறாரோ அப்போது அந்த பாபுஜியிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்க முடியாதது? காந்திஜியிடமிருந்து எதுவும் இல்லை. ஆங்கிலேயர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? உண்ணாவிரதம், மறியல், போராட்டம் போன்றவை நடந்து கொண்டு இருக்கின்றன. எவ்வளவு அடிதடிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. யாருக்கும் பயமில்லை. மிகப்பெரிய அதிகாரிகளையும் அடித்து விடுகிறார்கள். சுகத்துக்கு பதிலாக இன்னும் துக்கமாக இருக்கிறது. அதனால் இங்கேயே எல்லையற்ற விஷயம் இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சரீரமில்லை என்பதை முதலில் நன்றாக உறுதி செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை நம்மை தத்தெடுக்கிறார். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஞானக்கடல் தந்தை வந்திருக்கிறார். அவர் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. வேற யாரும் புரிய வைக்க முடியாது. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார்.
நிச்சயம் சதோ பிரதானமாக மாற வேண்டும். பழைய உலகத்திற்கு விநாசம் நடந்தே ஆக வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். புதிய உலகில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள். இத்தனை கோடி ஆத்மாக்கள் எங்கே? 9 லட்சம் எங்கே? இவ்வளோ பேர் எங்கே போவார்கள்? ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் மேலே இருந்தோம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. பிறகு பாகத்தை நடிக்க இங்கே வந்தால் ஆத்மாவே நடிகர் என்று சொல்கிறார்கள். ஆத்மா இந்த சரீரத்தோடு பாகத்தை நடிக்கிறது. ஆத்மாவிற்கு அவயங்கள் தேவைதான. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. 84 லட்சம் பிறவிகளே இல்லை. ஒவ்வொருவரும் 84 லட்சம் பிறவி எடுத்தால் பிறகு பாகத்தை எப்படி ரீபீட் செய்ய முடியும்? நினைவு இருக்க முடியாது. நினைவிற்கு வெளியே சென்றுவிடும். 84 பிறவிகளும் உங்களுக்கு நினைவில் இருப்பதில்லை, மறந்து விடுகிறீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையை நினைவு செய்து நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். இந்த யோக அக்னியால் விகர்மங்கள் விநாசமாகும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் ஒவ்வொரு கல்பமும் பெறுகிறோம் என்பதும் நிச்சயம். இப்போது மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஏன் என்றால், நான் பதித்த பாவனர், நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் தானே. அதனால் பாவனமாக மாற்ற இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். தேவர்கள் பாவனமாக இருக்கிறார்கள், மனிதர்கள் பதித்தர்களாக இருக்கிறார்கள். பாவனமாகி பிறகு சாந்திதாமத்திற்கு போக வேண்டும். நீங்கள் சாந்திதாமம் போக விரும்புகிறீர்களா அல்லது சுகதாமத்திற்கு வர விரும்புகிறீர்களா? சுகம் காக்கையின் எச்சம் போன்றது. எங்களுக்கு சாந்தி தேவை என்று சன்னியாசிகள் சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் சத்தியுகத்துக்கு ஒருபோதும் வர முடியாது. சத்தியுகத்தில் இல்லறமார்க்க தர்மம் இருந்தது. தேவர்கள் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களே மறுபிறவி எடுத்து எடுத்து பதித்தமாக மாறினார்கள். விகாரமற்றவர்களாக மாற வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் பாவங்கள் அழியும். புண்ணிய ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள். பிறகு சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போவீர்கள். அங்கே சாந்தியும் இருந்தது, சுகமும் இருந்தது. இப்போது இருப்பது துக்கதாமம். பிறகு தந்தை வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறார். துக்கதாமம் விநாசமாகிறது. சித்திரமும் முன்னால் இருக்கிறது. இப்போது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று கேளுங்கள். இப்போது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. விநாசம் முன்னால் நிற்கிறது. பிறகு ஒரு சிறு பகுதி மட்டும் மீதம் இருக்கும். அங்கே இத்தனை கண்டங்கள் இருக்காது. இந்த உலகின் எல்லா வரலாறு புவியலையும் தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். இது பாடசாலை, பகவான் வாக்கு. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இருப்பது கலியுகம். பிறகு சத்தியுகத்திற்கு போக வேண்டும். அங்கே சுகமே சுகமாக இருக்கும். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். அதுதான் அவ்விபச்சார நினைவு. சரீரத்தையும் மறக்க வேண்டும். சாந்திதாமத்திலிருந்து வந்திருக்கிறோம். பிறகு சாந்திதாமத்திற்கு போக வேண்டும். அங்கே பதித்தர் யாரும் போக முடியாது. தந்தையை நினைவு செய்து செய்து பாவனமாகி நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதை மிக நன்றாக புரிய வைக்க வேண்டும். முன்னர் இத்தனை சித்திரங்கள் இருக்கவில்லை. சித்திரம் இல்லாமலும் சுகமாக புரிய வைக்கப்படுகிறது. இந்த பாடசாலையில் மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றம் பெற வேண்டும். இது புதிய உலகத்திற்கான ஞானம். இதை தந்தையே கொடுக்கிறார். அதனால் தந்தையின் பார்வை குழந்தைகளின் மீது இருக்கிறது. ஆத்மாக்கள் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கிறார் என நீங்களும் புரிய வைக்கிறீர்கள். அவரது பெயர் சிவபாபா. எல்லையற்ற தந்தை என்று சொன்னாலும் குழப்பம் அடைகிறார்கள். ஏனென்றால் தந்தைகள் மிக அதிகமாகிவிட்டார்கள். முனிசிபாலிட்டி மேயரையும் தந்தை என்று சொல்கிறார்கள். நான் இவருக்குள் வந்தாலும் எனது பெயர் சிவனாகவே இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நான் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். இவரை தத்து எடுத்து இருக்கிறேன். இவருக்குள் பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. இவருக்கும் என்னிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இது பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு தாண்டி குதிக்கும் நேரம். அதனால் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தியால் மறக்க வேண்டும். 2. படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமர்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. படிப்பு நேரத்தில் புத்தி இங்கும் அங்கு அலையக்கூடாது. கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அதனால் கேட்க கேட்க தாரணை ஏற்பட்டு கொண்டே போக வேண்டும். வரதானம். ஆன்மீக போதை மூலமாக பழைய உலகை மறந்து போகும் சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து உலகராஜ்ய அதிகாரி ஆகுக. சங்கம யுகத்தில் யார் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியோ அவரே சுயராஜ்ய அதிகாரியாகவும் உலகராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிறார். இன்று சுயராஜ்யம் இருக்கிறது, நாளை உலகராஜ்யம் இருக்கும். இன்று மற்றும் நாளையும் விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆன்மீக போதையில் இருக்கிறது. மேலும் அந்த போதை பழைய உலகை எளிதாக மறக்க வைக்கிறது. அதிகாரி ஒருபோதும் எந்த பொருளுக்கும் மனிதருக்கும் சமஸ்காரத்துக்கும் அடிமையாக முடியாது. அவர் சாதாரண விஷயங்களை விட வேண்டியதில்லை, தானே விலகி விடுகின்றன. ஸ்லோகன். ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு சுவாசத்தையும், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றி பெற வைப்பவரே வெற்றி மூர்த்தி ஆகிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.